ததாத். அவரு கூப்பிட்டார். அங்கேருந்து என்ன வாங்கிட்டாங்க? எது அமுஷ்யா யஜ்யமா சீர்த்தது அஸ்யாம ததாத். நீங்க போய் பார்த்தேடாங்க. இன்னைக்கும் பார்க்கிறோமே நூற்று வேதம். அதனாலதான் எதஸ் சந்திரமசி கிருஷ்ணம். சந்திரன்ல கருப்பா ஒரு மண் இருப்பாக்கல, அது இந்த பூமி கொடுத்த ஞாபகார்த்தமான மண்ணாக்கம் தான். அதை போய் எடுத்து வந்துடுறான் பொட்டல மொட்டமா. ஆக கந்திர மண்டலத்துல கருப்பு மண் இருக்குங்கிறது கூட வேதம் சொல்லுதுன்னா எல்லாம் சில பேருக்கு ஓஹோ வேதம் இது கூட பேசியிருக்கா தெரியலையே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரத்துக்காக தான் இதெல்லாம் இப்போ இந்த பிரச்சாரங்கள்லாம். அப்புறம் அது கொடுத்தது நிலை என்னன்னா, அதாம்பா இங்க என்னென்ன கருத்த ஊஷா அபவன், அந்த ஒரு போர்ஷன் தான் ஊஷாகா. இந்த ஊஷாங்கிற மண் உவர்ப்பு மண்ணுங்கிறது. அதனாலதான் அந்த சந்திர திலோகமே கொஞ்சம் வெளிச்சமானது. அந்த மண் வெளுப்பா இருக்கு பார்த்தீங்களா இல்லையா? அதனாலதான் அந்த இப்ப தீட்சிதர் யாகம் பண்றதுக்கு முன்னாடி ஆதானத்திலேருந்தே ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மண்ணை கொண்டு வைக்கும் பொழுது மேல பார்த்தோம் என்ன பண்ண, இங்கேருந்து அதை பார்த்தா அதுவும் இதுவும் சேர்ந்தாப்புல இருக்குங்கிறதா காட்டாங்க. ஊஷான் நிபபன்னதோத்யாயேத்யாவா பிருத்திவ்யோரேவ யஜ்ஞியேக்னிமாதத்தே. இதை வைக்கும்போது அங்க போய் பார்த்தா அந்த பிருத்திவி மண் இங்கேருந்து போனதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா 2 பேர் சங்காம. ஒருத்தர் நினைச்சிருந்தாலே நம்ம கூட இருக்கிற மாதிரி யாருதான் இல்லையா? நினைச்சுக்கிறது யாரை நினைச்சுப்பான்னு கேட்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம். சைக்கலாஜிக்கலா யாருடைய நினைவு உங்களுக்கு அடிக்கடி வரும்? பிரியமா இருக்கிறவர்களே நினைவு வரும். சரி, பிரியமா இருந்தா மட்டும் நினைவு வந்தாது. பிரியமா இருக்கிறவர் கிட்டக்கல்ல ரொம்ப எட்டி இருக்காருன்னா நினைவு வரும். மகளில் 4 குழந்தைகள் இருக்கு, ஒன்று ஃபாரினுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தீபாவளி இன்னைக்கோ பிறந்த நாள் இன்னைக்கோ இங்கே இருக்கிற பையன் பற்றி கவலையே இல்லை. அது சாயந்தரம் எங்கோ போயிருக்காது. இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க அது என்ன பண்ணுறதோ எது பண்ணுறதோ, நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதோ சாப்பிட்லையோ, அதனால கிட்டக்க இருக்கிறது தான் நினைவுக்குன்னு அர்த்தம் இல்லை. பிரியம் ஜாஸ்தியாக இருந்து தள்ளி இருக்கிறதுங்கிறதே நினைவுக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால எட்டி இருக்கிறத நாம எல்லாம் ஞாபகம் வச்சுப்போம். ஊஷான் நிபபன் அதோத்யாய். அதனால என்ன ஆகுதுன்னு அந்த யாகம் விண்ணிலும் மண்ணிலும் சேர்ந்து பண்ணதாக ஆறுது அப்படிங்கிறதாக அது ஒரு விஷயத்தை அங்க சொல்ற. இன்னொரு விஷயம் என்ன பண்றார், இந்த பசுக்களுக்குள்ள இதோட இங்க நிறுத்தி சில சாம்வேத பிரயோகத்துக்கு வருவோம். மகாக்னி சயனத்துல பெரிய யாகம், அது மேல சோமயாகம் பண்ண போறார். மேடையெல்லாம் கட்டியாச்சு. மேடை கட்டினா அக்னிஸ்வரூபமாக இருக்குங்கிறதாக வேதம் சொல்றது. அந்த மேடை அதுல போய் ஏறி சில யாகங்கள்லாம் பண்ணணும். முதல்ல அதை துடைக்கணும், எல்லாம் பண்ணணும். அக்னிஸ்வரூபத்துல போய் இவர் காலை வச்சு ஏறினார்னா சுற்றுறது. அதுக்காக வேற அது ஒரு கல்பனை பண்றது. யோவா அக்னிஞ்சிதம் பிரதம பசுரு திக்காமதி ததம் சுஜா பிரதோ மண்டூகேன விகர்ஷதி ஏதத்வை பசூனாமனுபஜீவனீயோ ந வா ஏஷ கிராம்யேஷு பசுஹிதோ நாரண்யேஷு தமேவ சுஜாத்வைத்து நிறுத்துப்பா. அண்ணன் வேற ஒரு விஷயம். அக்னிச்சயனம் பண்ணிக்காக ஒரு மேடை பண்ணினேடு. அது பூர்த்தி ஆன உடனே யார் ஒருவன் முதல்ல மேலவரானோ தம் அக்னிஹி சுஜா அர்ப்பயித்தும் ஈஸ்வரஹா. அவன் கால பட்டுன்னு சுட்டு விடுவான். ஏன் தானே நேரம் பக்குவமான பிறந்தா யாரோ ஒருத்தர் போகணும். இதுதான் வேதம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஒரு பிராணி ஹிம்சையை சொல்லியிருக்கு. அந்த பிராணி ஹிம்சையத்தான் இப்ப எல்லாரும் இந்த டாக்டர் படிக்கிறவங்க என்ன பேர் இருந்தது? டாக்டருக்கா முதல்ல +2 படிக்கிறது. மேல டாக்டருக்கு போகணும்னா MBBS முதல்ல ஒரு பேர் போகணும். அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பேர். அது இங்க +2 எல்லாம் படிச்சா மேல டாக்டருக்கு எடுத்துக்கலாம்னு ஒரு பாடம் என்னவோ ஆலஜின்னு இருக்கட்டும். பயாலஜி. இது போய் லேபரேட்டரியில என்னடா பண்ணணும்னா அப்பா உடம்ப கீறி பார்த்து உள்ள என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நீ பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். இதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி கழிக்கிறது இல்லை. என்ன வச்சுருக்கான்னு நான் கேட்ட வரைக்கும் பார்த்தா தவளையை க்ளோஸ் பண்ணுங்கிறான். தவளையத்தான் நறுக்கிறான். ஏன்னா மண்டூகம்னு பேரு, நமக்கும் மண்டூகம்னு பேரு. எத்தனை சொன்னாலும் புரியல.
இவன் உடம்புல என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் அங்க சூட்சமா இருக்குங்கிறான். அது ஏதோ தொலைஞ்சுப்பட்டேன். அது வேற ஒரு பிராணிலையும் இருக்கலாம் இல்லைன்னா இல்லை. ஆனா வேதம் என்ன பண்றது, இந்த அக்னியில மேல ஏறுறவன அக்னி வந்து பலி வாங்கிடும்னு இருந்தா என்ன பண்ணணும்னா சுத்தி சொல்றது, ஒரு தவளையை பெரிய தவளையை பிடிச்சு, இதுதான் அவனுக்கு சூட்சம். அது ஒரு இதை போட்டு கட்டி நைஸா அது தாவாம இருக்குமா பண்ணித்தான் ஆகணும். புலியை பிடிக்கிறான் சில பேர்லாம், அப்புறம் என்ன தவளையை பிடிச்சி கட்டணும். கட்டி ஒரு இதுல கயிறுல கட்டி 8 மந்திரங்களை சொல்லி தர தர தரன்னு இழுக்கணும். இப்ப சிலாங்கள்லாம் துடைக்கிறது பார்த்துருக்கல இல்லையோ, ஒரு குச்சி எடுத்துன்னு இப்படி இப்படி போயிட்டுருக்காவாம். இப்படி வந்து எல்லா காரியமும் பண்றதுக்காக தர தரான்னு பிடிச்சி இழுக்க வேண்டியது. அது கூடவே இப்படி வந்துட்டு இருக்கும். மண்டூகே நதிகரஷதி. என்னடா அது வேதமானது, அது ஒன்றும் நம்ம உபதிரவ மொழியில மாட்டுக்கு தாண்டி போறது. சாஸ்திரங்கள்ல எல்லாம் இந்த சூத்திரத்துல சொன்னதான ஒரு வார்த்தை 5-6 சூத்திரம் கழிச்சு எடுத்துக்கணும்னா மண்டூக்க புல்தின்னு வேற சொல்றா. அதுக்கு தவளை தாவர மாதிரி தாவரம் தான். வரிசையா ஒரு இடத்துல சொல்லுங்க, அடுத்த சூத்திரத்துக்கு போனா அனுவர்த்தின்னு தொடர்ந்து வரும். 7 சூத்திரம் கழிச்சு இந்த சூத்திரத்துல சொன்னதை அங்க எடுத்துக்கோன்னு சொன்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு உதாரணம் மண்டூக்க புலத்தின் நியாயேன பிரதம சூத்திராது அத்த அதே தெனுவர்த்ததே அப்படிங்கிறாரு. இந்த மண்டூக உங்களை என்ன பண்ணிட்டு இதை போய் வேதம் ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா 2 விஷயம். இழுக்கிற சாமான் வந்து உஷ்ணத்தை கிரகிக்கக்கூடியதான கோல்ட் எஃபெக்ட் நிறைய இருக்கும். இது நானா கற்பனை பண்றது. தவளை நல்ல மணல் ஈரம் பாய்ஞ்சதான மணல்ல இருக்கும். வெளியிலயும் மூச்சு விடும். அது ஜலத்துக்குள்ளே இருக்கும். ஜலம் நிறைய ரொம்ப இருந்தாலும் தலை இருக்கும். இந்த வயல் காட்டில் இருந்தவனுக்கு தான் புரியும் இந்த தவளையினுடைய சத்தம் என்னன்னு. தாங்கவே முடியாது. நானும் மிமிக்ரியா பண்றேங்க. 10-15 ஆரம்பிச்சதுன்னா வயக்காட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ராத்திரி கூட தூக்கம் வர ஒரு சத்தம். இந்த வேதம் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா, அது இனிமே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்கணும். களிமண்ணே தான் ஒரு குறிப்பிட்ட டயத்துல தவளையா வெளியில வருது. இது நிஜமா இருக்க முடியாது. மறுபடியும் இந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துல இது மண்ணோட மண்ணா ஆயிடுது. அதனால களிமண் நிறமாவே இருக்குங்கிறான். ஏதோ சீட்ஸ் இருக்கலாம் வச்சுங்க. அப்படி கூட ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அந்த களிமண்ல அதனால களிமண் மண்டு மண்டூக்கம் இதெல்லாம் ஒரே மாதிரி சொல்ற பழக்கம். அந்த பையனை மண்டுங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, நாங்கெல்லாம் மண்டூக்கம் சொல்ற பழக்கம். ஏன்னா எதுக்காக கத்துறோம், என்ன சமாளிச்சோம் ஒரே தெரியாது. கத்திட்டே இருக்கும். இன்னொரு ராத்திரி ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அது ஏதோ கத்திட்டே இருக்குது. இது கத்துறதுல இருந்து சவுண்டுனால ஒரு நல்லது வருதுன்னு வேற சில பேர் சொல்றான். எல்லாம் நன்மைக்கேங்கிறதுக்கா அந்த மண்டூகத்தை பிடிச்சி இழுந்தான். வரும்னா இழுத்தாலும் போறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம். இங்க செத்து போய் கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு மந்திரம், பிறந்த பிறந்தா ஒரு மந்திரம், கர்ப்பத்துக்குள்ள இருந்தா ஒரு மந்திரம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம அதை ஒரு பியூரிஃபை பண்ணி கொண்டோங்கிறது தான் நம்முடைய தர்ம சனாதன தர்மத்துல ஒரு விசேஷம். அந்த மந்திரங்கள் அவ்வளவு பண்றது. அது என்ன மந்திரம்னா அஷ்டாதிர் விகர்ஷதி. 8 திக்குகளை சொல்லணும். சொல்ற வரைக்கும் இழுத்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. அந்த உஷ்ணங்கள்லாம் இது வாங்கிவிடும். அப்சார்ப் பண்ணிக்கிறதா அது தூக்கி வந்துட வேண்டியது. அது டெட் பாடியா இருந்தாலும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த சூட்டுனால போகலை. ஏன்னா சூடுங்கிறதே கல்பனை. இங்க இவன் பிடிச்சி இழுத்து கரக்கரான்னு இழுக்கிறதுனால போச்சோ ஏதோ ஒண்ணு. அது ஆபத்தும் ஒரு பலி. இப்ப கேட்டா சாஸ்திரத்துல அக்னிஷோமியம் பசுமால பேதான்னு குறிப்பிட்ட ஹிம்சை வேணா உங்களுக்கு பாவம் இல்லாம இருக்கலாம். இப்ப அனாவசியம் ஒரு தவளையை பிடிச்சு நீங்க ஹிம்சை பண்ணேலே அதுவும் வேதம் தான் சொல்லுங்க. மண்டூகேன விகர்ஷத்தின்னா விகர்ஷத்துன்னு அர்த்தம். இருந்தாலும் இது தேவதைகளுக்கு பாகமாக போகல. இது நியாயமாக ஒருத்தன் கேட்டான்னு வச்சோங்களேன். அதுக்காக இங்க வேதத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஏஷவை பசூனாமனுபஜீவனீயா நவா ஏஷ கிராமியேஷு பசுஷு ஹிதா நாரண்யேஷு தமேவ சுச்சார்ப்பயதி. மிருகங்களை 2ஆ பிரிச்சிருக்கா. பெட் அனிமல், குரோயல் அனிமல். அதாவது காட்டு விலங்கு, வீட்டு விலங்கு. வீட்டு விலங்கு கிராமியாக பசவா, ஆரண்யாக பசவா, வன்யாக பசவான்னு காட்டு விலங்கு. இந்த தவளை இந்த ஜாதிக்கு உபயோகம் இல்லை, அந்த ஜாதிக்கு உபயோகம் இல்லை. வேதம் சொல்லியிருக்கு. ஏஷா மண்டூகா கிராமியேஸ்வரி பசுஷு நஹிதா. இதனால ஒரு பிரயோஜனமும் பிசிக்கலா இல்லை, லாபம் இல்லை. நான் ஆரண்யேஷு
சரிதான், இங்கதான் உபயோகம் இல்லை, ஆத்துக்கு தான் உபயோகம் இல்லை, ஏதோ போன இடத்துல இருந்தாலும் ரெண்டுக்கும் லாய்க்கில்லை. ரெண்டுக்கும் லாய்க்கில்லாத இருக்கிறதுனால பரவாயில்லைங்கிறதுக்காக லோகக்ஷேமார்த்தமா யாகம் நடக்கும் போதோ உபயோகம் இல்லாத ஆளை போட்டுருந்தான். அதனால உபயோகம் இல்லாத ஆளெல்லாம் உடனே நீங்க சம்ஹாரம் பண்ணுன்னு சொன்னா வச்சுக்கூடாது. நிர்பந்தம் வரும் பொழுது என்ன பண்ணலாங்கிறதுக்கு மினிமமாக உள்ளது யோஜனை பண்றதுக்காக உபயோகம் அது. நவா ஏஷ கிராமியேஷு பசுஷு ஹிதா ந ஆரண்யேஷு. இதே மாதிரி பிளான்ல பார்த்தா திரம்பக இஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. திரம்பக இஷ்டிங்கிறது சாதுர்மாசி யாகத்துல திரம்பக சொருவம் இருக்கு. வைஸ்வதேவம் வருணப்பிரகாசம் சாகமேதம் சுனாசிரியம்னு பருவாக்கள். இது இந்த தானிய விருத்திக்கு உபயோகப்படுறது. எப்படி உபயோகப்படுறதுன்னா இந்த சாதுர்மாச பருவால நடைபெற 3வது பருவா முடிஞ்சு 4வது பருவா ஆரம்பிக்கிச்சு திரம்பக சொல். அங்கதான் திரம்பக யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத்னு இந்த மந்திரத்துக்கு ரிக்வேதத்துல ஏகார்த்தம் சொல்லுகிறார். திரம்பகங்கிறது கண்ணுன்னு மட்டும் சொல்லல, 3 வேதங்களை தன்னுடைய சுரூபமா உடையது ஏகத்துக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார். திரம்பகம் யஜாமஹே, நாங்க அவரை பூஜை பண்றோம். இந்த திரம்பக சொருவம் பண்ணும் பொழுது ருத்ரோவா அபசுகா யா ஆஹுத்தேனா திஷ்டதா அசூதே பசுரிதி நிர்திஷேத்யன் விஷ்யாத் யமேவத்வேஷ்டி தமஸ்மை பசும் நிர்திஷதி யதி நத்விஷ்யா. இது உதவி சாந்தி ஜபத்திற்கு ஆகுஸ்தே பசுரிதி ப்ரூயாத் நக்ராம்யான் பசூன் ஹினஸ்தி நாரண்யா. இந்த தவளை மாதிரி இன்னொரு ஐட்டம் எலி. இந்த எலி இருக்கே, இதுவும் தவளை மாதிரி தானா. தவா ஏஷ கிராமியேஷு பசுஷு ஹிதா நாரண்யேஷு மாதிரி எலிய அதாவது என்ன பண்ணாருங்க, ருத்ரன் தேவத்தை திரம்பக சொல்லு அவருக்காக ஹோமம் பண்றோம். இதுக்கு அங்க ஒரு வேதம் போய் அக்னிஷோமியம் பசும் ஹிம்சாதன ஆடு இடெல்லாம் சொல்லலை. ஆனா இந்த ருத்ர தேவதைங்கிறவர் நம்ம பரமேஸ்வரன் இல்லை, அவரோட ஏகாதசி ருத்ரால ஒரு ஆள். அவருக்கு பசு இல்லாம ஆகுதி கொடுத்தா பிடிக்காது அவருக்கு. ருத்ரோவா பசுகா யா ஆஹுத்தேனா திஷ்டதா. அதனால என்ன பண்ணோம்னா இந்த தீட்சை தென்பகை சேர் பண்ணும்போது சோன்சோ உங்களுக்கு பசுவா இருக்கட்டும் சொல்லுங்க. சோன்சோன்னு அர்த்தம் அசௌனா XY அசௌதே பசுது நிர்திஷே நேற்றுக்கே சொல்ல முடியா. ஜீவா சௌனா ராதாகிருஷ்ண சம்பந்தம் சொல்லிக்கணும். அசௌனா XRY ஆர் சோன்சோ. இத பசுன்னு சொல்றவங்க ஒருத்தருக்கு என்ன இதுன்னா எதுங்கிறீங்க இல்ல, நமக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சத்துருக்கள்லாம் இருந்தா அவள்லாம் பிடிச்சக்கோன்னு சொல்லுங்க. எம் த்விஷ்யாத் யமேவ த்வேஷ்டி தமஸ்மி பசுன் நிர்திஷதி. இதுல ஒன்றும் பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த தீட்சர் ஒரு கேள்வி கேட்டதா வச்சுட்டு வேறும் சொல்றது, ஏன் எனக்கு யாருமே துவேஷம் கிடையாது, நான் அஜாத சத்ரு தர்மபுத்தருக்கு அண்ணா அப்படின்னு ஒரு தீட்சர் சொன்னார்னு வச்சோங்களேன். இது உனக்கு யாரிடத்துலையுமே துவேஷம் இல்லை, மனுஷால எல்லாருமே க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிறதா இருந்தால் மனுஷால எலியை தவிர சேர்த்துக்கணும். ஆகுஸ்தே பசுரிதி புருடா. இந்த எலியெல்லாம் நீங்க பாத்துங்கன்னு சொல்லுங்க. எலி எத்தனை இருக்கு? நம்ம விளையிற தானியத்துல இந்தியாவில் 1/3 சரிபாதிக்கோ எலி சாப்பிட்டு வருவதுங்கிறான். திரம்பகேஷ்டி நடந்தா இது நடக்காதுன்னு என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இது என்னுடைய ஃபுட் நோட். இங்க சாதுர்மாசத்துல திரம்பக சொல்வம் ஒழுங்கா பண்ணி அது எலியா வந்து அப்புறம் நம்ம எலியவங்களை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாரா இல்ல வராமலே க்ளோஸ் பண்றாரா, அது அவர் பொறுப்பு. அதனால இந்த திரம்பக மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது நான் இதையும் சேர்த்து நினைக்கிறது. என்ன நினைக்கிறதுன்னா, எலி அனாவசியமா எல்லாத்தையும் சாப்பிட்டு போய் இப்படி இல்லாம கொஞ்சம் காப்பாத்தேன்னு இந்த எலியினுடைய உபத்திரவங்கள்லாம் என்னங்கிறதுக்கு அதுக்கு வந்துடுறேன். ஈதிபாதாவில் என்னென்ன பாதைகள் என்னென்ன இருக்கு, அதுக்கு ஒரு சாமகானம் பண்ணா போறோங்கிறார். அது ஒன்றும் சுலபமா இருக்கு. அப்போ இந்த ஈதிபாதாவில் ஆக்கவகா ஷலபாகா இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா போகும். விடுக்கிட்டுன்னு இவன் எலிய சாகடிக்கிறதுக்கு மருந்து போட்டான்னு வச்சுக்கோங்க, அது நல்லா குண்டா வளர்றது, இந்த கொசு மாதிரி ஆயிடுறது. கொசு வளர்க்கறதுக்கு மருந்து போட்டான்னா, கொசு அடக்கிறதுக்கு மருந்து போட்டான்னா, குட் நைட்டா, ஒண்ணுமே புரியல. மார்டின் எல்லாமே சேர்ந்து இப்போ அதனுடைய வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு.
அது மாதிரி ஆகுஸ்தே பசுரித்து புரியாதும் இங்க மண்டூகேன விகர்ஷத்தையும் ஒரே மாதிரி சொல்றது. மினிமமான ஹிம்சேன்னு வந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வேதம் கண்டுபிடிச்ச விஷயம். இதனால எலி ஊத்திர நிவர்த்திக்கு திரம்பகஜம் ஆகுங்கிறது லிங்கத்தினால கண்டுபிடிச்சது, சூத்திரக்காரெல்லாம் சொல்லல, நானா தான் சொல்றேன். ஆகுஸ்தே பசுரித்து புரூயான் கிராமியான் பசூன் ஹினஸ்தினாரண்யானதா அப்படிங்கிறதாக இருக்க. அதனால அப்ப அந்த அக்னி சமனமும் ஆகணும், ஒருத்தர் அதுக்கு மாட்டிக்கவும் மாட்டிக்கணும். அதனால நமக்கு பெரிய உபத்திரவங்களும் இருக்கக்கூடாது. அப்படின்னா இதை பண்ணுன்னு சொன்னார். என்ன மந்திரம்னா அஸ்மன்னூர்ஜம் பர்வதே சிஸ்ரியாணாம் பாதே பர்ஜன்யே வருணஸ்ய சுஷ்மே அர்த்தவோஷதீப்யோ வனஸ்பதிப்யோ ஜசம்விதாந்தான்னை சமூர்ஜன் பக்தமருதஸ்ஸகம் ரராணாஹ அப்படின்னு ஆரம்பிச்சு பாவகா என்ன நல்லபடியா காப்பாத்து, சூடு இல்லாம பண்ணுன்னு கேட்கறச்சே நம்ம சரீரங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் திருடமாக கல்லு போல இருந்து, கல்லுல என்னென்ன விதமான ஒரு பலம் இருக்கோ அது எனக்கு ஒரு அஸ்மன் ஊர்ஜம் பர்வத்தே, கல்லுல மட்டும் இல்ல பர்வத்தே, அந்த சக்திகள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்து நாங்கள் க்ஷேமமா இருக்கணும். அதுக்காக இதை பிடிச்சி இருக்கிறச்சு இதை சொல்லி இது போனா போட்டு போட்டோம். அதாவது பெரிய லாபம் வருதுன்னா ஒரு சின்ன நஷ்டத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதாக சொன்னார். இந்த ஆகுஸ்தே பசுருதி சொன்ன உடனே சில பிரயோக பசு இதுகள்லாம் நமக்கு வரிசையா இருக்குங்க. என்னென்ன விதமான உபதிரவங்கள் இருந்தா என்னென்ன சாமாவை எப்படி கானம் பண்ணா இதுல இருந்தே நமக்கு ஓரளவு தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது சாமவிதானத்தை சொல்லும் பொழுது பாருங்க. 2 நிமிஷம் பிராமணம் தான் षड्विंश ब्राह्मण 20-21 இல்லையா? षड्विंश ब्राह्मण இங்க மத்தியானம் எடுத்து வரும். சரி போட்டலாம். இப்ப சந்ததிகள் எல்லாம் இல்லைன்னா என்ன பண்றதுன்னா அதுக்கு ஒரு பிரயோகம் என்ன, சாம வேதம் கொண்டு போய் இல்லைன்னா அவளை உபயோகப்படுத்தாமலே இருந்துருக்கும். ஏதாவது உபதிரவங்கள் இந்த வினையெல்லாம் வைக்கிறான்னு சொல்ற மாதிரியில அதுல ஏதாவது நமக்கு மாட்டிட்டு வரா மாதிரி இருந்துட்டு ஆனால் அதனால என்னென்ன உபதிரவங்கள் நடக்கலாம்னா அந்த மாதிரில பிறந்த கொஞ்சம் எல்லாம் செத்துப்படும். யாரோ பிலிசூன்யம் வச்சிருக்காங்கிறான்னு வச்சுங்க. இதெல்லாம் லௌகிக பிரயோகம் வேண்டாம், வைதிகமாகவே சொல்றாருங்க. அத யஸ்யா ஜாதானி பிரமீயேரன் ஞக்ரோதசிங்காம் சரமூலம் சோத்தாப்ய ததஹஸ்ருதம் காரயேத் மணிம் அக்னிம் பிரதிஷ்டாப்ய அபோத்யக்னிரித்யேதேனாபிஜுஹுயாத் சஹஸ்ரகிருத்வசதவாரம் திருத்தீயே கர்ப்பமாசினி தத்யாத் ஆஜ்யசேஷம் மேகலாயாம் மணிம் தாரயேத் உமாம் சஹஜனயதி யாதஸ்ய கண்டே அவசஜேத் குமாரமாஜ்யசேஷம் பிராசயேத் சர்வாணி ஸ்ரோதாம்சி தர்ப்பயேத் அப்யங்கீத ஹஸ்ததோர்தமுபயுங்கே புனః பிரயோகः சதம் வருஷாணி ஜீவதி யரைவ விஸ்ரம்சதே. பாஷணம் ஜாஸ்தியா இருக்கு. இதாக கேட்டா இப்பனுடைய பிராரப்தம் சும்மா இருக்கிறதுங்கிற வேதாந்தம் இருக்கவே இருக்கு. அதுக்கு போயிட்டோம்னா இந்த கர்மகாண்டங்கள்லாம் நமக்கு ஓரளவுக்கு போயிடும். இருந்தாலும் இமீடியட்டா ஒன்றை போட்டு ஒன்று பிடிக்கணும்னா ஏதாவது வினைகள்னால இருக்குமே. ஆனால் இந்த உபதிரவம் இந்த குழந்தைகள் இறந்து போறது ஒன்றும் பிடிச்சுன்னு போறது ஒன்று. குழந்தை பிடிக்கிறான்னு சொல்றாங்க. அந்த குழந்தை பிடிக்கிற சமாச்சாரம் பாகவதத்திலே ஆரம்பிச்சுடுச்சு. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த விவகாரங்கள்லாம் நமக்கு நடக்கிறச்சே நம்ம ஏதோ மனம் ஒடிகிற மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடந்து போடுது. ரொம்ப நல்ல வாழ்க்கை இந்த மாதிரி ஏதாவது சோகங்கள்லாம் வருது. இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒருத்தர் வந்தது. நான் உடனே சொல்லும்போது சொன்னேன், கிருஷ்ணரை பார்த்துவோன்னு பேனேன். ஏன்னா அது நான் ராமரை சொல்றதே இல்லை. ராமர் கஷ்டத்தை விட கிருஷ்ணருக்கு தான் கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தின்னு என்னுடைய அபிப்பிராயம். எனக்கு கிருஷ்ணருக்கு அவ்வளோ பாவம், ஒரு கருணை. அவர் விடாத கஷ்டம் ஒன்றுன்னா அப்புறம் நான் சொல்றேன் பாகவதம் சொல்லும்போது. இந்த கிருஷ்ணருக்கு குழந்தைகள் பிறந்தது இல்லையா, இவங்க ஒரு நிமிஷம் சமாளிச்சாச்சு. அப்புறம் கிருஷ்ணனுடைய அடுத்த ஃபேமிலியில உள்ள படம் பிரசவிச்சா என்னடா ஆச்சுன்னா தாத்தாவுக்கு விருத்தி வந்து சோக்கியமா சாக்லேட் கொடுக்க வேண்டியதானே, பிறந்ததுன்னா செத்த கழிச்சு யாரோ தூக்கின்னு போட்டான்ட்டான். தெரியுமா பாகவதத்துல கதை.
ஏன்னா ப்ரொடெக்டடான ஏரியாவில் ஆஸ்பத்திரியோ வீடோ ஒரு ராஜா அரண்மனைக்குள்ள பூந்து ஒருத்தம் பிரசவம் ஆனோன்னு யாருக்கும் தெரியாம ஒன்று எடுத்தும் போதுன்னா என்ன எனக்கு போக்குத்தனமா இருக்குது. இவர் என்ன பண்ணாரு தன் நேரம் சொல்ல முடியாது. அந்த குழந்தைய தூக்கின்னு போகணும்னா தூக்கின்னு போவோம். அப்புறம் ஏதோ பண்ணிக்கின்னு கொண்டு வரோம். சில சமயத்துக்கு இந்த கவர்மெண்ட்டே ஒரு சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்காது. டெலிஃபோன் பில்லு கட்டியிருப்போம், அது அவனுக்கு பதிவாகாது. ஒரு நோட்டீஸ் அனுப்பும் மரியாதையா 5255 ரூபா கட்டுங்கன்னு. இல்லைப்பா நான் கட்டிருக்கேன், ஏன்னா எங்கிட்ட பில்லு இல்லை, பாருங்க முதல்ல கட்டிவிடுங்க, அப்புறம் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அப்புறம் சமாளிச்சுக்கலாங்கிறான். சட்டம்னா அப்படித்தான் வரும். இதில் இந்த பிறக்கக்கூடிய குழந்தை கர்மா இருந்ததுன்னா இவரால் மாற்ற முடியாது. இருந்தாலும் இதெல்லாம் நடக்கலாங்கிறதுக்காக சொல்ல தூக்கின்னு போகிறது எடுத்துன்னு போகிறது. அப்புறம் பரிகாரம் பண்ணாரா என்ன பண்ணாலும் நமக்கு பாகவதத்துலன்னு தெரியல. பண்ணியும் இருக்கலாம். அவரும் ஏகப்பட்ட அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணதுனால அக்னிஹோத்திர பஸ்மா எடுத்து இட்டார் போனார் வந்தான்னு நானா இருந்தால் வேற புராணங்கள்ல பார்த்தா தெரியும். எப்படியோ போட்டோம். அத்த எஸ்யா ஜாத்தானி பிரணீயன்னு எவ்வளவுக்கு பிறந்த குழந்தைலாம் அடிக்கடி செத்து போறதோ பிரயோகத்தோட சேர்த்து சொல்றார். அப்புறம் அதே மாதிரி தான் நெகுரோத சுங்காம் ஆலமரத்துல அந்த இது சொல்லி அதை எடுத்துன்னு வந்து ஷரமூலஞ்ச நாணல் குச்சி, நாணல் குச்சியினுடைய அடிபாகம் பேரு ரெண்டையும் போட்டு இழைச்சி அரைச்சி அது ஒரு தினசா மணி பண்ணி எல்லாத்துக்குமே இந்த மூணு லேயர் திருவர்த்தம் காரையே பண்ணி வச்சுக்கணும். அக்னியை மூட்டு சாமவிதான ரீதி ஹோமங்கள்லாம் பண்ண வேண்டியது. அந்த மணியை பக்கத்திலேயே வச்சுருக்கணும். என்ன மந்திரம் நமக்கு வந்திருக்கு. அவர் கானம் பண்ண கமச்சா இந்த அகோத் அக்னிஹின இந்த அக்னி பகவான் எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அக்னிஹி அபோதி எது தெரிஞ்சிருக்காருன்னா இந்த குழந்தை மரணத்துக்கு யாரோ ஒரு நிமித்தமா இருந்தான்னா அவனை நன்னா தெரியும். இந்த அக்னிக்கு இன்னொரு பேர் இருக்கு. எவன் பிறக்கிறானோ பிறந்த உடனே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி கார்பரேஷன்ல பேர் கொடுத்து நாள் இருக்கான்னு அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அக்னி புரிஞ்சுன்னு ஜாத்தம் சர்வம் வேத்தி இது ஜாத வேதாகான் பேர். இவருக்கு ஒருத்தருக்கு தெரியும். இந்த நிருதி தேவதைக்கும் தெரியுமா? அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. யாரை போய் எப்ப அமுக்கலாம்னு எப்ப உத்தரணம் எல்லாம் நினைச்சு வச்சிருக்கா. இது 2 பேருக்கும் கணக்கு. ஏன்னா சிரசிர பிரதி சூரி விசஷ்டே நைருத்த இஷ்டகத்தை சொல்லும் போதும் நிருதி பாப தேவதைக்கு யார் யார் எந்தெந்த நிமிஷத்துல எத்தனை குழந்தைகள் எத்தனை கிரீச்சர் பிறந்திருக்கோ எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருமா உடனே பதிவாய். அவன் பாபத்துக்கு தந்தாரு பலம் கொடுக்கறதுக்கு அவன் வரான், புண்ணியத்துக்கு தந்தவாறு பலம் கொடுக்க வரவன்னு இவரும் தெரிஞ்சுக்கிறார்.